Hi dears, நான் உங்கள் ராஜபாலன். இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.23 ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன் 1/1 - 3 cos x. ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ரேஞ்ச் எது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த cos x கண்டுபிடிக்கிறோம். அப்போ ரேஞ்ச் ஆஃப் cos இஸ் -1, அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ cos x வந்து அந்த -1 to 1ல லைஸ் ஆகும். ஸோ தேர்ஃபோர் -1 less than equal to cos x less than equal to 1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த cos x கூட -3ங்கிறது மல்டிப்ளைல இருக்கிறனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பை -3. அப்போ என்ன ஆகும்னா -3 into -1 + 3 அப்படின்னு கிடைச்சிடும். Next in the less than equal to symbol, when we are multiplying by negative sign, less than becomes greater. அப்போ இந்த symbol greater மாறிடும். இப்போ இங்க -3 cos x. ஏன்னா -3 இந்த 3 termsலயே மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்க less than equal to symbol இருக்கு, அது greater than equal to ஆயிடும். -3 into 1 -3. Next 1 - 3 cos x. -3 cos x ஆப்ஷன் இங்க கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த 1 அங்க இன்க்ளூட் பண்ணணும். ஸோ add 1 on each term. எல்லா இடத்துலையும் 1 ஆட் பண்ணணும். இப்போ 1 + 3 greater than equal to -3 cos x plus 1 greater than equal to -3 plus 1 ஆட் பண்ணியாச்சு. So after adding, what is the answer? 1 + 3 becomes 4 greater than equal to positive term first 1 -3 cos x greater than equal to -2. இப்போ 1 - 3 cos x எங்க இருக்குன்னா 1 அப்படின்னு இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப இந்த டேர்ம் அப்படியே டினாமினேட்டர் கொண்டு போகணும். ஸோ டினாமினேட்டர் போகணும்னா என்ன பண்ணலாம், டேக் ரெசிப்ரோக்கல். டேக்கிங் ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னு எடுக்கும்போது இந்த 4 என்ன ஆயிடும், 1/4. அப்போ எப்பவுமே எந்த ஒரு இன்இக்வாலிட்டியவும் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா அப்பயும் அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் லெஸ் தென் ஆகும், லெஸ் தென் சிம்பிள் கிரேட்டர் தென் ஆகும். அப்போ 1/4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டுங்கிற சிம்பிள் அகைன் என்னவாகுது, லெஸ் தென் ஈக்குவல் டு 1/1 - 3 cos x லெஸ் தென் ஈக்குவல் டு -2ங்கிறது வந்து -1/2 ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் கம்பேரிசன் பண்றோம். அதே போல செகண்ட் 2 டேர்மையும் கம்பேரிசன் பண்ணணும். இப்போ கம்பேரிசன் பண்ணா என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க 1/4 less than equal to 1/1 - 3 cos x. 1/1 - 3 cos x and another term 1/1 - 3 cos x less than equal to -1/2 அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல 1/1 - 3 cos x ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 1/1 - 3 cos x greater than equal to 1/4. நாம என்ன பண்ணிருக்கோம்னா 1/1 - 3 cos x ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம், 1/4 செகண்ட் எழுதியிருக்கோம். இந்த இன்இக்வாலிட்டி லெஸ் தேன் ஈக்குவல் டுங்கிறது வந்து 1/1 - 3 cos x பார்த்து இருக்கணும். அப்போ இதே சேம் சிம்பிள், the sharpened side becomes on 1/4. அதே மாதிரியே நம்ம எழுதியிருக்கோம். இது ரெண்டையும் இடம் மாற்றும் போது இந்த லெஸ் தேன் ஈக்குவல் டு சிம்பிளும் அதை பார்த்தே ஓப்பனா இருக்கும். அதுல எப்படி இருக்கோ அதே பிளேஸ்ல தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்கு, 1/1 - 3 cos x less than equal to -1/2. இப்போ நாம நம்பர் லைன் போடலாம். இங்க இன்ஃபினிட்டி, இங்க வந்து -∞, இங்க வந்து 1/4 இருக்கு, இங்க -1/2 இருக்கு. அப்ப which one is greater, which one is lesser? நெகட்டிவ் டேர்ம் தான் ஸ்மால். ஃபர்ஸ்ட் -1/2 எழுதிக்கணும், அடுத்தது இந்த 1/4 எழுதிக்கலாம். ஸோ இங்க 1/1 - 3 cos x greater than 1/4. 1/4 விட அதிகமா இருக்கு, மோர் தென் அப்படின்னா இது நமக்கு சொல்யூஷன். அதுல பாத்தீங்கன்னா 1/1 - 3 cos x less than equal to -1/2. இந்த -1/2க்கு லெஸ் தேன் அப்படின்னா லெஃப்ட் வேர்டு பிஃபோர்ல இருக்கும். அப்ப இதுதான் இதோட ரீஜியன். அப்ப சொல்யூஷன் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து -1/2 வரைக்கும் இருக்கும். அப்புறம் 1/4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இப்போ -∞, -1/2, மைனஸ் இன்ஃபினிட்டி வர இடத்துல ஓப்பன் பிராக்கெட். இந்த 1/2ங்கிறது வந்து லெஸ் தென் ஈக்குவல் டுன்னு இருக்கிறனால அது இன்க்ளூடட், ஸோ பாக்ஸ். நெக்ஸ்ட் யூனியன். அடுத்தது 1/4ங்கிறது கிரேட்டர் தென் ஈக்குவல் டுன்னு இருக்கிறனால அது இன்க்ளூடட், ஸோ 1/4 பாக்ஸு, கமா டில் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிக்கு வந்து நார்மலாக ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டா போதும். தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளோட சொல்யூஷன். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.